வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு மாலை கோர்க்கிறது தான் எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கல் பாசி. அதாவது உடம்புல போட்டால் நமக்கு உடம்பு சூடை நல்லா தணிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாசி விற்கிறாங்க. நிறைய இடத்துல இது விற்குது. இது ஃபாரினில் ஒரு அக்கா வாங்கியிருக்காங்க. அதாவது எனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி தான் வாங்கியிருக்காங்க. அவங்க இருக்கிறது மெட்ராஸில். ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு மெட்ராஸில் எனக்கு கொரியர் பண்ணாங்க. நான் அதை தான் போட்டிருந்தேன். கொஞ்சம் அழகாக இருந்து. அது அந்த நூல் கொஞ்சம் கட் ஆகிட்டு அறுத்துருச்சு பாருங்கள். இது டாலர். இந்த டாலரில் இந்த கல் தனியாக இருக்கும். இது அதுக்கு மேட்சான கல் தான் எதுவும் பாருங்கள். அப்படி கோடு கோடாக இருக்குது, பார்க்கறதுக்கே அழகாக இருக்குது. இந்த கல் தனியாக இருக்கும், இந்த கம்பி தனியாக இருக்கும். இந்த கம்பியில் தான் இந்த மணி தொங்கிட்டு இருக்கும். மேலே கொளுத்தும் இப்படி தான் இருக்கும். இதுவும் தனியாக கலந்து வந்துருச்சு. நான் அதனால் இப்போது எடுத்து இதை கொறுக்கணும் அப்படின்ட்டு பாருங்க. இது B7000 இந்த க்ளூ போட்டு இந்த கம்பியையும் இந்த கல்லையும் சேர்த்து அழகாக ஒட்டி எடுத்துகிட்டேன். இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கு பிறகு இதை கொறுக்கிறது தான் பார்க்க போகிறோம். கொறுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. நம்ம ட்ரெயின் எடுத்து வச்சு கொறுக்க போகிறோம். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் இது நல்லா கொஞ்சம் தடியான ட்ரெயின் தான் எடுத்திருக்கேன். இதை தான் ஒரு 14 இன்ச்சு நமக்கு தேவைப்படும். 14 இன்ச்சுனா 2ஆம் மடித்து 14 எடுக்கணும். அப்படி தான் நம்ம மாலையெல்லாம் இருக்கும். அவ்வளோ நிலத்துக்கு தான் இருக்கும். 2ஆம் மடித்து வச்சு இப்படி பார்த்தா அதனால் 14 28, ஒரு 2 இன்ச்சு சேர்த்து நாட் போடுறதுக்காக இதை எடுத்துக்கிட போகிறேன். எடுத்துட்டு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு பாசியாக எடுத்து கொறுத்துடலாம். படப்படா கொறுத்துடலாம். நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். மொத்தம் எனக்கு 30 பாசி இருந்துச்சு. நான் 15 பாசி ஒரு சைடு கொறுத்துருக்கேன் பாருங்கள். 15 பாசியை கொறுத்துட்டு நம்ம அதுக்கு பிறகு இனி இதில் இடையில டாலர் போட்டுடலாம். அந்த டாலரை அதில் கொறுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு மீதி 15 பாசியும் போட போகிறேன். பாருங்கள், டாலரை கொறுத்தாச்சு. அதுக்கு பிறகு மீதி இருக்க பாசியையும் நம்ம கொறுத்து விட்டுடலாம். கரெக்டாக 30 பாசி தான் இருந்துச்சு. ஒரு சைடு 15 பாசி, இன்னொரு சைடு 15 பாசி. அந்த 15 பாசியும் போட்டால் எனக்கு நீளம் பற்ற மாட்டேன்னுச்சு. அதனால் நான் என்கிட்ட இருக்கக்கூடிய பாசியில் அதுக்கு மேட்சான பாசியில் ஒரு 10 பாசி 2 சைட்லேயும் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சைடில் உள்ள 15 பாசியும் போட்டுடலாம். பாருங்கள், கொறுத்து முடிச்சாச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இனி மீதி உள்ள அந்த பாசி சின்ன பாசியையும் கொறுத்து விட்டுடலாம். இப்படி சின்ன ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குனா இவ்வளோ பாசியும் போதும். எனக்கு பற்ற மாட்டேன்ச்சு. அதனால தான் அந்த பொடி பாசியையும் போட போகிறேன். அதுவும் ரொம்ப பொடி பாசி இல்லை. இந்த பெரிய பாசியோடையும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. அதுவும் ஒரு 20 பாசி இருக்குது. 2 சைடுமே 10 பாசி, அதையும் போட்டு விட்டுற போகிறேன். பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. இப்போ அழகாக இருக்குது. இனி எனக்கு கரெக்டாக இருக்கும். இனி இதை நாட் போட்டுடலாம். அங்கே நாட் போட்டு விட்டுறலான்னு பார்த்தேன். ஆனால் கழுத்து வழியே போகாது. அதனால் இப்போ ஒரு ரோப்பு பின்னால் போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபிஷ் லாக்குன்னு சொல்லி இதே மாதிரி கிடைக்குது. இது வாங்கி வச்சுருக்கேன். இதை எடுத்து இதில் எப்படி கொறுத்துட்டு நம்ம நாட் போட்டுடலாம். இந்த பக்கத்தில் எப்படி நம்ம கொறுத்துட்டோம்னா கொறுத்துட்டு இதில் நாட் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பாசிக்குள்ளோடு இந்த ட்ரெயினை கொடுத்து எடுத்துடலாம். அதே மாதிரி 2 பக்கமும் போட்டு இந்த ஃபிஷ் லாக்கை எடுத்துக்கிட போகிறேன். எடுத்துகிட்டு பாருங்க, இது ஒரு ரோப்பு இருக்குது. இதே மாதிரி இதுவும் பின்னால் பாசி எல்லாமே போட்டு வச்சுருக்கு. பாருங்கள், இந்த ரோப்பை தான் இதில் போட போகிறேன். பாருங்கள், இப்போ அழகாக இருக்குது. ஃபிஷ் லாக்கு நம்ம முடிச்சாச்சு போட்டு. அடுத்தது அந்த ரோப்லேயுமே ஃபிஷ் லாக் தான் இருக்குது. அதையும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லாக் பண்ணிடலாம். இன்னொரு சைடும் அதே மாதிரி தான். 2 சைடுமே நம்ம இப்போ ஃபிஷ் லாக் தான் இருக்குது. அதை ஈஸியாக நம்ம போட்டுட்டு எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது மாலை இருந்தால் கூட அந்த மாலையிலையும் இதை கலத்தி உடனே அதில் போட்டுக்கிடலாம். மாற்றி மாற்றி போட்டுக்கிடலாம். அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபிஷ் லாக்கையும் நான் அதில் போட்டு விட்டேன். பார்க்குறதுக்கு இப்போ அழகாக இருக்குது. இனி அந்த டாலருமே நம்ம ஒட்டி வச்சுருக்கிறது உழவும் செய்யாது. போடுறதுக்கும் அழகாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.